எல்லா மரங்களுமே சின்ன விதையிலிருந்து தான் வெளிவருது. உதாரணத்துக்கு ஆலமரத்தை எடுத்துக்கலாம். ஆலமரத்தோடைய விதைய யாராவது கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. கண்ணுக்கு தெரியாத அந்த சின்ன விதையிலிருந்து வெளிவர ஒரு ஆலமரம் 3 ஏக்கர் அளவுக்கு பிரம்மாண்டமா வளர்ந்து பார்க்கிறவங்களை ஆச்சரியப்படுத்துது. அவ்வளவு பெரிய மரமா? அந்த விதைக்கு மட்டும் பேசக்கூடிய சக்தி இருந்தா என்ன சொல்லும்? எனக்குள்ள எத்தனை விழுதுகள், எத்தனை கிளைகள், எத்தனை இலைகள், எத்தனை காய்கள், எத்தனை பழங்கள் இருக்குதுன்னு துல்லியமா சொல்லிடும். அந்த விதை பேசுமா? பேசாது. ஏன்னா அது ஜடமானது. ஆனா பகவான் பரமபிதா எப்படி இருக்கார்? சைத்தன்யமா இருக்கார். அவரைத்தான் ஞானக்கடல்னு சொல்றாங்க. எதை பத்தின ஞானம்? இந்த சிருஷ்டியை பத்தின ஞானம். 5000 வருஷம் நடக்கிற இந்த கல்ப சிருஷ்டி நாடகத்தோட முழு ரகசியமும் விதையா இருக்கிற சிவபரமாத்மாவுக்கு தெரியும்.